இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே இது ஒரு தண்ணீர் ராசி தான் சொல்லலாம். அதாவது நீர் ராசி. எப்போதுமே இந்த நீர் மாதிரி மனசுங்கிறது அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர மாட்டாங்க. செய்யலாமா வேண்டாமா போகலாமா இருப்போமான்னு முடிவெடுக்க முடியாமல் திணறக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் நிதானமாக ஆலோசனை செஞ்சு இறுதியில் நல்ல முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும். ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை சோதிச்ச பின்னாடி தான் ஒரு தீர்மானத்துக்கு வருவாங்க. பரிசோதனை செஞ்சு பார்க்குறதுல கெட்டிக்காரங்களும் இவங்க தான். காத்திருந்து வெற்றி பெறுறதுலையும் இந்த ராசிக்காரங்க கெட்டிக்காரங்க தான். பெரும்பாலுமே செவ்வாய் ராசிதிபதியை கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க. செவ்வாயை ராசிதிபதியை கொண்டிருக்கக்கூடியவங்கள மேஷ ராசிக்காரங்களும் ஒன்று தான். மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே யோசிக்காமல் முடிவெடுக்கக்கூடியவங்களா கொஞ்சம் முன்கோவங்கிறது அதிகமாக இருக்கும். சட்டுன்னு ஒரு இடத்துல கை நீட்டிடுவாங்க. ஆனால் இந்த செவ்வாயை அதிபதியை கொண்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே பல வருஷம் ஆனாலும் சரி தன்னை வெல்லக்கூடியவங்களை எதிரிகளை வெல்றதுக்கு ரகசிய திட்டங்கிறது எப்போதுமே உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியான நேரத்தில் தான் வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லலாம். பிடரியில் ஒரே போடா போட்டுறக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த தேலை மாதிரி அமைஞ்சிருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் தாங்க இப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு தான் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத பார்க்கலாம். வாழ்க்கை துணையை நேசிக்கக்கூடியவங்களா, அதே மாதிரி நல்ல வாழ்க்கை கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி தன்னோட வாழ்க்கை துணையை நல்லபடியாக பார்த்துக்கொள்ளக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைவாங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையை மகிழ்ச்சியோட மனநிறைவோட வாழ்க்கையை நடத்தணுங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்க. ஆணோ பெண்ணோ இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக தான் செயல்படுவாங்க. தான் நேசிக்கக்கூடிய நபரை பாதுகாக்கக்கூடிய ஒரு குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். போர்க்குணம் படித்த கிரகம்தான் செவ்வாயாக இருக்கிறதால பெரும்பாலுமே எந்த விஷயத்திலுமே மனசுலங்கிறது ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு செயலை எடுத்துக்கிட்டாலுமே பல குழப்பங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது எல்லாமே தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது ஒரு அழியா சக்திங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தான் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி அன்பாலையும் அமைதியாலும் கவர்ந்திருக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே பார்க்குறதுக்கு பொறுத்த வரைக்குமே இவங்களை வெகுளியாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே அற்புதமான பல விஷயங்கிறது நிறைஞ்சிருக்கும். ரகசியமானவங்கன்னு சொல்லலாம். மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த வெளிப்படையாக பல விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க. ரகசியமான விஷயங்கிறது நிறைய உங்கள் மனசில் இருக்குன்னு சொல்லலாம். பலரோட கலந்து பழக்கக்கூடிய இயல்புங்கிறது பெரும்பாலுமே உங்களுக்கு இருக்காது. பெரும்பாலுமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கிறது நிறைய இருக்கும். ஆனால் கூடுமான வரைக்குமே நீங்கள் மற்றவங்ககிட்ட அதை வெளிப்படுத்த மாட்டீங்க. இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். வரக்கூடிய 15 நாட்களை பொறுத்த வரைக்குமே 6க்குரிய செவ்வாய் கொஞ்சம் பலம் இழந்து நிற்கிறார். இது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும். ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த குறைபாடு நீங்கன்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு பண நெருக்கடியும் மன நெருக்கடியும் நீக்கி தருவார். தவிர்க்க முடியாத கொஞ்சம் ஒரு சில பயணங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. 3ஆம் இடத்துல சுக்கிரன் பலமாக இருக்கிறதால மனைவி இல்லைன்னா கணவன் மூலமாக உபரி வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையுமே நல்லபடியாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய நேரம்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. பூர்வீக பிரச்சனை சொத்து பிரச்சனைங்கிறது இந்த நேரம் வந்து போகும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. குழந்தைகள் விஷயத்துலையும் கவனமாக இருக்க பாருங்கள். அவங்கள எப்போதுமே உங்கள் கண்காணிப்பில் நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் யார்கிட்ட பழகிறாங்க எங்கே போகிறாங்க வராங்க இது எல்லாமே கொஞ்சம் கவனிக்க பாருங்கள். தாயோட உடல்நிலையிலுமே கவனம் தேவைப்படக்கூடிய வாரமாக தான் அமைஞ்சிருக்குது. செவ்வாய் சனி பார்வை இருக்கிறதால வாகன இயக்கத்தில் கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனம் பாருங்க. முடிஞ்சால் குலதெய்வ பிரார்த்தனை இருந்தால் தொடர்ந்து நீங்கள் நிறைவேற்றிட்டு வர பாருங்கள். குலதெய்வ வழிபாடுகளை செய்ய பாருங்கள். அஷ்டமியில் பைரவர் வழிபாடும் தொடர்ந்து இந்த ராசிக்காரங்க செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம். பொருளாதார நிலையில் உங்களுக்கு சிறப்பான பலன் இருந்தாலுமே இந்த நேரத்தில் கோபங்கிறது அதிகமாக வெளிப்படும். இயல்பாகவே நீங்கள் ஒரு கோபக்காரர் தான் இருப்பீங்க. இந்த நேரத்தில் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். தேவையில்லாத விவாதம் வேண்டாம். முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை நீங்கள் தணிக்கிறது நல்லது. அதே மாதிரி சுத்தமான மஞ்சளால் தயாரிக்கப்பட்ட குங்குமங்களையும் இல்லைன்னா திருநீர்களையும் நீங்கள் நெற்றியில் வச்சுட்டு வர பாருங்கள். இந்த விஷயத்தை செய்யும்போது கோபங்கிறது தனியாக ஆரம்பிக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இடது புறத்தில் இருக்கக்கூடிய நாடிகள் ஒன்றாக இணையக்கூடிய இடம் தான் நம்ம நெற்றி. இந்த இடங்களில் நம்ம திருநீர் வைக்கிறப்ப நமக்கு கோபங்கிறது தன்னால் குறையக்கூடிய வாய்ப்பு அமையும். இதனால் இந்த விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். நல்ல மாற்றம் உண்டாகும். சுமங்கலி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நெற்றியில் திருநீர் குங்குமத்தை நீங்கள் திலகமாக வச்சுட்டு வர்றது நல்லது.
தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே முன்னேற்றகரமான வாரம் தான். ராசி அதிபதி செவ்வாய் சுக்கிரனோட பார்வை, ராசியில் இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதி புதனோட குரு பார்வை, அபிரதமான முன்னேற்றம், விபரீத ராஜயோகம் கிடைக்கும். உங்களுக்கு தெரியாம முடங்கி கிடந்த எல்லா திறமே வெளிப்படும். முன்னேற்றத்துக்கான உதவி கிடைக்கும். வேலை மாற்ற மாதிரியான சிந்தனை மட்டும் இந்த நேரத்தில் ஒத்துவைக்க பாருங்க. லாட்டரி, பங்கு சந்தை லாபம், அதிர்ஷ்ட பணம், சொத்துன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ராஜ யோகம் ஏற்படக்கூடிய நேரம். அடமான சொத்து, நகைகள் மீட்கவும் வாய்ப்பு இருக்குது. தாய்வழி உறவு மூலமாகவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம், வரன் பற்றின விஷயம் தகவல் கிடைக்கும். திருமணம் நல்லபடியாக நடக்கக்கூடிய யோகம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போக பாருங்க. அர்த்தாஷ்டம சனியால் எதுலையுமே ஒரு பிடிப்பில்லாமல் இருந்தவங்களுக்கு இனி சேமிப்பில் நாட்டம் அதிகரிக்குன்னு சொல்லலாம். ஒரு தைரியங்கிறது மனசில் ஏற்படும். சாதாரண தைரியம், ஒரு முரட்டத்தனமான தைரியங்கிறது உங்கள் மனசில் இந்த நேரத்தில் ஏற்பட போகுது. விவேகமும் கூடவே கை கோர்த்துருக்கிறதால முத்தான பல முன்னேற்றம் கிடைக்க போகுது. முத்தான வாய்ப்பு இல்லாமல் கிடைக்க போகுது. நீங்கள் இழந்த மதிப்பு மரியாதை கிடைக்கும். பெண்களுக்கு கூட உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர் வழிபாடை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிரகங்களோட நிலையை பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்றர்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. அரசாங்கம் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய மட்டும் இந்த நேரத்தில் கவனமாக உங்கள் வேலையில் இருக்க பாருங்கள். சூரியனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மேலதிகாரிகள் உங்கள் மேலே கோபம் காட்டுவாங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே கொஞ்சம் ஆறாமரை யோசித்து செய்ய பாருங்கள். மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம். சந்திரனோட சஞ்சாரம் தொழில் இந்த நேரம் உங்கள் முயற்சிகளுக்கு சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் தெரியாத தொழில இறங்காதீங்க. செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்கிறாங்க. திருமண காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். பெரியவங்களுடைய தலையீடுங்கிறது இந்த நேரத்தில் இருக்கிறதால பல விஷயங்களுக்கு நிவர்த்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே இடையூறு இல்லாமல் நடக்கக்கூடிய சூழ்நிலையை புதன் பகவான் ஏற்படுத்தி தருவார். குருவோட நிலையுமே புகழ் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம். குடும்பத்தில் குதூகலங்கிறது நிலவும். சுக்கிரனுடைய பார்வையை பொறுத்த வரைக்குமே வீட்டில் கலகலப்பு உண்டாகக்கூடிய நேரம். பெண்களாக இருக்கக்கூடியவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி பல விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். இழுபறியாக இருந்துட்டு வந்து வழக்கு விஷயம் எல்லாமே சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வியாபார ரீதியாகவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு லாபம் பெருகி பழைய கடனை அடைக்கக்கூடிய யோகம் உண்டாகும். வெளிநாட்டு பயணம் மாதிரியான விஷயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப விசாகம் 4ஆம் பாத உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் குரு, செவ்வாய், கேது பகவான் மூலமாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் பூர்த்தி ஆகும். வரவு பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் உழைப்பு கொடுத்து பாருங்கள். இந்த நேரத்தில் லாபம் சிறப்பாக இருக்குது. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டது நெருக்கடி நீங்கும். நியாயமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லாபத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். கொஞ்சம் இந்த நேரத்தில் கோபத்தை குறைச்சிக்க பாருங்கள். தேவையில்லாத விவாதம் வேண்டாம். வெளிநாட்டு முயற்சி மாதிரியான விஷயம் இந்த நேரம் லாபத்தை ஏற்படுத்தி தரும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய நேரம். குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றிட்டு வர பாருங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். குழந்தைங்களோட மனசில் இருக்கக்கூடிய கவலைங்கிறது உங்கள் மனசில் இந்த நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது. குழந்தைங்களை பற்றின சிந்தனை தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகம். அவங்களுக்கு உண்டான உதவிங்கிறது தொடர்ந்து செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. எத்தனையோ நெருக்கடி இருந்தாலுமே இனி அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கவலைங்கிறது அதிகப்படியுமே வேண்டாம். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும். எதிர்ப்புகள் எல்லாமே இந்த நேரத்தில் நீங்க போகுது. போட்டிங்கிறது பலதும் இந்த நேரத்தில் வந்து சேரும். ஆனால் எளிதாக நீங்கள் அதில் விழக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இழுபறியாக இருந்துட்டு வந்த விவகாரம் முடிவுக்கு வரும். சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களையும் உறவினர்களையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது மட்டும்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்க பாருங்க. அதுவுமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மை உண்டாகும். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் சனி பகவான் ஒரு ஆசையை பார்க்கறதால எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க. புதுசாக செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய பாருங்க. அனுபவத்திற்குரிய ஆலோசனை கேட்டு செய்யறது நல்லது. வழக்கமான வேலைகளை தொடர்ந்து கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. உடல் ரீதியாக சில சங்கடம் இந்த நேரத்தில் இருக்கும். ஆனால் அதிலிருந்து உடனடியாக நிவாரணம் கிடைக்குன்னு சொல்லலாம். இந்த மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதால வருமானத்தை பொறுத்த வரைக்குமே தடை இல்லாமல் நடக்கக்கூடிய நேரம். வேலை ரீதியாகவும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும். வேலைக்காக வெளிநாடு போகக்கூடியவங்களுக்குமே உங்கள் முயற்சி வெற்றியாகும். நீங்கள் கண்ட கனவு நனவாகக்கூடிய வாய்ப்புங்கிறது ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு ஏற்பட போகுது. எத்தனை கஷ்டம் வந்தாலுமே அதிலிருந்து உங்களால் இந்த காலத்தில் விடுபட முடியும். தொடர்ந்து இந்த நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குறதா இருந்தாலும் விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க. நன்மை உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்குது. இதனால வெற்றிங்கிறது தன்னால் தேடி வரும். மாதம் முழுவதுமே புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதால நினைச்ச வேலையை நடத்தி முடிப்பீங்க.
ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்துட்டு வந்த முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்கள் கைக்கே வந்து கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் தடை நீங்கும். கேட்ட இடத்துல இருந்து கடன் தொழில் தொடங்குறதுக்கு உண்டான உதவி இந்த நேரத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கேது பகவானுடைய பொறுத்த வரைக்குமே பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபடுவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய வருமானம், வியாபார ரீதியாக லாபம், உழைப்போட நிலைமை உயரும். இதனால பொன்பொருள் சேர்க்கை, லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கும். உறவினர் வழியிலுமே இந்த நேரம் லாபம் கிடைக்கக்கூடிய நேரம். சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டு முயற்சி, ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரமும் லாபம் தரணும்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நீங்கள் இந்த நேரத்தில் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி எந்த ஒன்றிலுமே நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம், மற்றவங்களையுமே அனுசரித்து போனீங்கனாலும் நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரக்காரங்க வீட்டுக்காரர்களை எந்த அம்மன் கோவில் இருந்தாலும் சரி தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க. காளி தேவி வழிபாடுமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.